ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட புது வீடு இருக்குங்க இல்லையா, வீட்டு வேலை போயிட்டுருக்குங்க இல்லையா, நம்ம சொந்த வீடு, அதுக்கு தலைவாசல் நில வைக்க தாங்க இன்றைக்கி போகிறோம். எங்கள் ஊர் பக்கம் எப்படியெல்லாம் நில வைக்கிறோம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துகிறோன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நிலவாசல் வச்சாச்சு. தலைவாசலுக்கு நிலலாம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நிலக்கால் வைக்கிறது, நில வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, வச்சாச்சு. இப்போதான் வீட்டுக்கு கூடுதல் அழகே சேர்ந்துருக்கு. அது வரைக்கும் சும்மா ஓப்பனாக இருந்ததுல, இப்போ வச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? மாறு போட்டதுக்கப்புறம் செம்ம கியூட் அழகாக இருக்குது. இதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து நிலம் மட்டும்தான். நிலையும் இந்த நாகப்புத்ததை சொல்லுவாங்க, அதுவும் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் பார்டர் கொடுப்போம். பார்டர் கொடுத்தா இன்னும் பெருசாக தெரியும், நல்லா இருக்கும். டிசைன் தெரியும், ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலான்னு. இப்போ நல்ல டிசைன் எப்படி இருக்கு முடியாதுன்னா நல்ல மட்டும் தான் வச்சுருக்கோம். நம்ம பார்டர் டிசைன் எல்லாம் கொடுக்கல, இதுக்கப்புறம் தான் கொடுப்போம். இதெல்லாம் வந்து தங்கச்சி அக்கா இப்படி உள்ளவங்கெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் நில செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நில செஞ்சு வைக்கிறவங்களுக்கு டவலு வேஷ்டி இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து போடுவாங்க. அது அப்புறம் இன்னைக்கு நம்ம 3 நிலம் வச்சோம். தலைவாசலுக்கு ஒன்று, கொல்லவாசல் வெளியே அந்த பக்கம் ஒன்று, அப்புறம் பெட்ரூமுக்கு 3 நிலம் வச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த விண்டோ வந்து நம்ம ஆஃபாக தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஓப்பன் இது இப்படி ஃபுல்லாக இருந்துட்டு இதில் வேறு ஏதாவது பாதியாக டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து உடச்சிட்டு மாற்றிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வெளியில் கிச்சனில் இருந்து தான் நம்மளுக்கு கொல்லவாசல் வெளியில் அந்த பக்கம் போகுது. அதுக்குள்ள நிலையெல்லாம் மற்ற நிலையெல்லாம் சிம்பிள் தான். தலைவாசலுக்கும் மேலே உள்ள நிலையும் தான் வந்து தேக்கு நிலை. அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமுக்கும் நல்லா வச்சாச்சு. எல்லாம் சிம்பிளான நிலை தான். நல்ல எல்லாம் ஹாப்பியா? இந்த தடவை வெக்கேஷன் வந்ததுக்கு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத மெமரிஸ். வீடு வந்து முன்னாடி ஒரு மாதிரி ஃப்ரீயாக உள்ள நுழையிற மாதிரி இருந்தது. இப்போ அதை வச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வீடு கட்டணுங்கிற கனவு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஆசைப்பட்டு கட்டுற வீட்டுக்கு வந்து தலைவாசல் நில வைக்கிறோங்கிற வந்து மூமெண்ட் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி தாங்க எனக்கும் என்னோடய மனநிலையும். வீடு கட்டணுங்கிறது என்னோட பெரிய 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 கனவு ஆசைன்னு சொல்லலாம். அன்றைக்கி நிலவாசல் வச்சது வந்து நம்மளும் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு நிலவாசல் வைக்கிற அளவுக்கு வந்து வீட்டை கொண்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு வீடுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்கல. கல்யாணம் ஆகி 11-12 வருஷம் ஆக போகுது. இந்த 12 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்காக ஓடி அதுக்காக கஷ்டப்பட்டு அவ்வளவு இந்த வீட்டுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பாதி கடலை தாண்டியாச்சுடா, இன்னும் மீதி கடல் தான் தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நில வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இனிமேல் தான் இது வரைக்குமே ஏதோ ஒரு பில்டிங்காகவே தெரிஞ்சது. நில வச்சதுக்கப்புறம் ஒரு வீடு ஃபினிஷான ஒரு ஃபீல் வந்துருச்சு. வீடு முடிச்சிட்டோங்கிற நினப்பு வந்துருச்சு. இனி என்ன பூச்சி வேலை, டைல்ஸ் போடுறது, இந்த மாதிரி உள்ள ஒர்க்கு தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கு சின்ன சின்னமாக இருக்கிற ஒர்க்குக்கு தான் அமௌண்ட் அதிகமாகும். ஸ்டார்டிங்கில் என்னமோ கஷ்டப்பட்டாலும் இப்போ பையன் நல்லா இருக்காண்டா அப்படின்னு நினைக்கும்போது எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் இருக்க ஹாப்பி தான். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப சிரமப்பட்டு இடம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த வாங்கினதுக்குள்ளே அந்த கடன் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி இடம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் காத்திருந்து அதுக்கான அமௌண்ட்டு கொஞ்சமாவது கையில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்டி இந்த லெவலுக்கு வந்து இப்போ நம்ம வீடு வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு படியாக அடுத்தடுத்து எடுத்து வச்சது தான் இந்த வீடு. அதனாலையும் என்னமோ சொந்த வீடுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகிருச்சு. சொந்த வீடுங்கிற வார்த்தை கூட வந்து எனக்கு ரொம்ப சொந்த வீடுங்கிற வார்த்தை கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான்.
நிஜமா சொல்கிறேங்க. நம்ம வந்து எந்த இடம் வாங்கும் போது நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் சம்பளம் கிடையாது, கையில் பெருசாக அமௌண்ட் வச்சுக்கறல. அப்படி ஆரம்பித்தது தான் அந்த சொந்த வீட்டோட ஜேர்னின்னு சொல்லலாம். இடம் வாங்கினோம், அதுக்குள்ளதெல்லாம் முடித்தோம், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கட்டினோம். அப்போது இடம் வாங்கும் போது இவ்வளோ பெரிய வீடு கட்டுவோம்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. நம்மளுக்கு இருக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு தான் நினச்சுமே தவிர வந்து இப்படி 2+ ஹவுஸ் எல்லாம் போடுவோம்னு நினைக்கல. ஸோ முயன்றால் முடியாதது இல்லை, கஷ்டப்பட்டு அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சொந்த வீடு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக நிம்மதியான நல்ல ஒரு சொந்த வீடு அமையும். கண்டிப்பாக தனி வீடு நான் எலிவலையானும் தனி வலை வேணும்னு சொல்கிற மாதிரி குடிசையானாலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்த வீடு வேணுங்க. அது எனக்கு இந்த 10 இயர்ஸ் அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, மிடில் கிளாஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி தான் எங்களுக்கும். ஸோ எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அத்தை மாமா, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட் தான் நம்ம வீட்டு நில வச்சது. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ஃபுல் வீடும் கம்ப்ளீட் ஆகணும், சீக்கிரம் வேலையெல்லாம் முடிக்கணும்னு நில வச்சதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும், ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு அப்படிங்கிற எண்ணமும் மனசில் வந்தது. நம்மளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பேமெண்ட் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கேற்றது மாதிரி தான் இப்போ வேலையும் நடக்கும். இப்போ நில வச்சதுக்கப்புறம் தான் இனி இந்த பூச்சி வேலையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பூச்சி வேலை, அப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு, அதெல்லாம் வந்து இனி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தாங்க, வீட்டு வேலை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தால் மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அந்தந்த ஸ்டேஜில் இப்போ சென்ட்ரிங் போடுறது, நில வைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு இதை அந்த டாஸ்க்கை தாண்டும் போது அடுத்த மனசில் ஒரு எனர்ஜி வரும். அடுத்து சீக்கிரம் அடுத்த லெவலில் வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். வீடு ஃபினிஷ் பண்ணி கட்டி முடிச்சிட்டோன்னா அந்த எனர்ஜிலே வந்து இன்னும் நல்லா வந்து அடுத்து நம்ம வேலை செய்ய இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம நில வைக்கிறதுனால 4 மணிக்கெலாம் நம்ம வந்துட்டோம். அந்த பில்டர் சைடு அவங்க சைடு இருந்து அவங்க ஆளுங்கள்லாம் கரெக்டாக சீக்கிரமே வந்து அதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலையெல்லாம் கழுவி விட்டு அப்புறம் நம்ம கொண்டு வர அம்மா வீட்டு எங்கள் இதில் இப்படிலாம் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கம்லாம் அந்த பெரிய நிலமாலை வாங்குவான் இல்லையா, அது வந்து அம்மா வீட்டு சைட்லேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. நிலமாலை அதெல்லாம் வந்து சூப்பராக போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. நம்ம அன்றைக்கின்னு 3 நிலை வச்சோம். 3 நிலைக்கும் வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் போட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அக்கா நீங்கள் எவ்வளவு கட்டுற இடத்தோட சென்ட் எவ்வளவு அமௌண்ட் பில்டிங் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்க, அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிளானை சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க. இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் ஆகிருக்கு, எவ்வளோ சென்ட் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை பற்றி தான் வரும். ஸோ வந்து வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்துருப்பேன் தண்ணி அடிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு பெரிய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சிஸ்டராக ப்ரோவான்னு தெரில, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கிரானைட் மார்பிள் வந்து யூஸ் பண்ணால் பிரச்சனையாக இருக்குது, டைல்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நல்ல வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, புதுசாக நம்மளோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்ம அப்போ தான் பார்க்குறாங்களா இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா. நிலைக்கெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாருமே பூவெல்லாம் போட்டு அந்த மாசக்கால் வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹோலெல்லாம் போட்டு அதுக்கு பால் ஊற்றி பூவெல்லாம் பண்ணி எல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருமே பண்ணோம். அப்புறம் நிலைக்குமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பூவு, நிலமாலை, அப்புறம் மாவலை இதெல்லாம் வந்து சூப்பராக கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நிலைக்கு மேலே வந்து நவதானியம்லாம் கேட்டிருந்தாங்க. நவதானியம் மஞ்சள் கலர் அல்லது சிகப்பு கலர், ஒரு சைடு சில பேர் மஞ்சள் கலர் கட்டுவாங்க, சில பேர் சிவப்பு கலர் கட்டுவாங்க. அந்த மஞ்சள் பட்டு மாதிரி இருக்கும் துணி, அதில் நவதானியத்தை போட்டு மேலே நிலையிலெல்லாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் நிலக்கால் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பால் பூவு அப்புறம் ஐம்பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சகவ்யம் பஞ்சகவிங்கிற பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐம்பொன் அந்த இதெல்லாம் வந்து நிலவாசல் கீழே வச்சாங்க. முடிஞ்சவங்க வந்து இந்த நவரத்தின கல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன வந்து கோல்டு கொடுத்தோம், அது வச்சாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு முடிஞ்சது மாதிரி கோல்டோ நவரத்தின கல் அப்புறம் இந்த பஞ்சலோகம் இந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வைக்கிறாங்க.
இன்னைக்கு தான் வளர்பிறை இந்த பஞ்சலோகமோ கோல்டு இது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இல்லையா, அதை வந்து ஒரு மஞ்சள்ல நல்லா உள்ள சுத்திக்கிட்டு அப்புறம் நம்ம நில வைக்கிற இடத்துல வந்து உள்ள வச்சு வைக்கிறாங்க. 9 o'clock வந்து ஃப்ளைட்டுக்கு போகணுங்கிறக்காக நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நில வச்சாச்சு. ஸோ ஹாப்பி. நிலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாரும் சொந்தக்காரங்களாம் எல்லாரும் வந்து சேர்ந்துருந்தோம், நல்லா ஹாப்பி, பார்க்க நல்லா இருந்தது. நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப பெருசாக அங்கேருந்தாலும் யாருக்கும் சொல்லலை. சென்ட்ரிங் போட்டது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டாளுங்க அவங்க தங்கச்சி இது மாதிரி தான் சொன்னோம். இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு சொல்லி பண்ணோம். நல்லா இருந்தது, ஹாப்பியாக. வீட்டில் வந்து எங்கள் மாமியார் கேசரி பொங்கல் வடை எல்லாம் செஞ்சுருக்காங்களாம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான்.